ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6வது உறுப்பு டிஎன் ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. 6வது உறுப்புனா இங்கே T6ன்னு போடுவோமா? 6வது உறுப்பின் 6 மடங்கும் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும். இப்போ இப்படி எழுதுமா? இந்த இதுக்கு பதிலாக T6க்கு பதிலாக 6 × a + n - 1னா 6 - 1 5d ஈக்குவல் டு 7 × T7னா 7 × T7க்கு பதிலாக a + 16 எழுதுமா? இப்போ இது உள்ளே பெருக்கணும்னா 6a + 5 30d ஈக்குவல் டு 7a + 7 42d. ஏன்னா 7 வச்சு உள்ளே பெருக்கிருக்கோம், இங்கே 6 வச்சு உள்ளே பெருக்கிருக்கோம். இப்போது a எல்லாம் ஒரு சைடு d எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். 6a இந்த a இங்கிட்டு வரும்போது -7a ஈக்குவல் டு 42d + 30d ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -30dயாக மாறும். இப்போ -a ஈக்குவல் டு 42லேருந்து 30 போச்சுன்னா 12d. இப்போ a ஈக்குவல் டு -12d. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a + 12d ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? இப்போது நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? T13வது உறுப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ T13 இது எப்படி எழுதுவோம்? a + n - 1 × d. a + n - 1னா 13 - 1 12d. a + 12d தான் நமக்கு மதிப்பு வந்து 0ன்னு கிடச்சிருக்கப்ப T13ஓட மதிப்பும் 0 தான். இப்போது ஆப்ஷன் வந்து ஆனா.